வெல்கம் எவ்ரிவன். சதீஷ் கேஜிஎஸ் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ட்வின் எக்ஸ்ட்ரூடரில் இருக்க ட்வின் ஸ்க்ரூவோட எலமெண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து 75 mm ட்வின் ஸ்க்ரூ. இதோட பேரலோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். பேரலுக்கு அப்புறம் வந்து 2 ஸ்க்ரூ உள்ளே வந்து 2 ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், லென்த்தாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 அடி கிட்டே இருக்கும், 18லேருந்து 20 அடி கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு கியர் பாக்ஸாக கூட கனெக்ட் ஆகி, கியர் பாக்ஸ் வந்து ஒரு 250 kW மோட்டராக கூட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த 2 ஸ்க்ரூ சுற்றும் போது மெயின் ஃபீடிங்கில் வந்து ஒரு பவுடரும் பிபியும் மிக்ஸ் ஆகி வர எலமெண்ட்டை வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணி த்ரோ அவுட் பண்ணுறது வந்து அடுத்து வந்து ஒரு கட்டருக்கு போயிட்டு கட்டிங் ஆகி வெளில வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதில் எப்படி அந்த பிரேக் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணும்போது எப்படி அதை மாற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ ட்வின் ஸ்க்ரூ வெளில எடுத்தோம்னா இந்த லென்த்துக்கு தான் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூவாக இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து மிக்சிங் மாதிரி இருக்கும். அந்த மிக்சிங்கான இடத்துல தான் வந்து மெட்டீரியல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சில எலமெண்ட் வந்து தேஞ்சு போச்சு. அதாவது இது வந்து ஒரே லென்த்தாக இருக்காது, மொத்தமாக சின்ன சின்ன பீஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 90 mm 72 mm அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட விட்ட அளவுக்கு இருக்கும். ஸ்க்ரூவை எடுத்ததுக்கப்புறம் பேரல் இப்படி தான் இருக்கும். இந்த சைஸுக்கு தான் உள்ள ஸ்க்ரூ இருக்கும். வெளிலலாம் ஈட்டிங் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவை வந்து லைட்டாக தட்டி எடுக்கணும். இப்போ ஒரு சில எலமெண்ட் வந்து வெளில வரலைன்னா இது மாதிரி ஃபயர் பண்ணிவிட்டு எலமெண்ட்டுக்கு வந்து நல்லா உள்ள ஈட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சூட்லேயே வந்து வெளில எடுக்கணும். வெளில எடுத்தால் தான் வரும். ஏன்னா உள்ளெல்லாம் வந்து பவுட்ரு இதாக இருக்கும். எலமெண்ட்டை வெளில எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணிப்போம். எலமெண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ரன்னிங்கில் வந்து உள்ளே ஃபுல்லாக பவுட்ரு இதாக இருக்கும். அதனால் நீங்கள் நார்மலாக தட்டினா வெளில வராது. ஈட்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த பவுடர்லாம் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தட்ட ஒரு சில இந்த சின்ன பீஸாக வெளில எடுக்கலாம். நீங்கள் அது கரெக்டாக ஆர்டராக தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா நீங்கள் ஆர்டரை மாற்றிட்டீங்கன்னா அதோட பிரின்சிபலே மாறிடும். அதோட ஆர்டரில் தான் இருக்கணும். இந்த கன்வேயிங் இங்கே இருக்கணும், இந்த மிக்சிங் இங்கே இருக்கணும், இந்த நீடிங் இங்கே இருக்கணுன்றது வந்து அஸ் பர் டயக்ராம் படி இருக்கணும். ஸோ நீங்கள் கழட்டதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு பைப்பில் வந்து அப்படியே போட்டு அதை அப்படியே நீங்கள் கரெக்டாக டிஸ்மேண்டில் பண்ணணும். டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறம் உள்ள இன்னரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவையும் க்ளீன் பண்ணிவிட்டு எந்த எலமெண்ட் டேமேஜ் ஆகிருக்கோ இல்லை எந்த எலமெண்ட் தேஞ்சிருக்கு அப்படின்றத வந்து வெர்னியரை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஒரிஜினல் வந்து ஒரு 72 இருக்குன்னா தேஞ்சது வந்து ஒரு 70 இல்லை 69 அந்தளவுக்கு தான் தேஞ்சிருக்கும். அந்தளவுக்கு தேஞ்சாலே உங்களுக்கு வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்கும். மிஷின் ரன்னிங்கில் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும். இதுதான் வந்து இது வந்து மிக்சிங் எலமெண்ட்டு. நாங்கள் இந்த இப்போ ரைட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து புதுசாக மாற்றிருக்குது. இந்த லெஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தேஞ்சிருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து இதில் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 எலமெண்ட்டும் வந்து ஈவனாக இருக்கணும். அதாவது ஒன்று ஹைட்டு ஒன்று லோவாக இருக்கக்கூடாது. ஒன்று லோவாக இருந்ததுன்னா அப்போ தேஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். இந்த லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கு, அதனால உங்களுக்கு லோவாக இருக்குது. இப்போது நீங்கள் அதெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்பேர் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மாற்றணும். இப்போ நாங்கள் மோஸ்ட்லி இந்த எலமெண்ட்டு எதெல்லாம் போயிருக்கோ அதெல்லாம் மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இது மோஸ்ட்லி எங்களுக்கு இதுவே வந்து 1 நாள் 1.5 நாள் 2 நாள் ஆகிடுச்சு. ஸோ 2 நாள் கண்டினியூ என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அப்பப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ரீஃபாக வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு நான் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.